நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு சிறிய நகரமான ராசிபுரம். அதிகாலையின் இதமான குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. சூரியன் இன்னும் முழுமையாக உதிக்கவில்லை. ஆனால் வானம் லேசான பொன்னிறமாக மாறியிருந்தது. தெருக்களில் பால் விற்பவர்களின் மணி சத்தமும், டீ கடைகளில் இருந்து கிளம்பும் ஆவியும், மக்களின் மெதுவான பேச்சுக்களும் கேட்கத் தொடங்கின. அந்த நகரத்தின் மைய பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான பங்களா நின்றது. அதை மக்கள் தூரத்தில் இருந்தே அடையாளம் கண்டு கொள்வார்கள். அந்த பங்களாவின் பெயர் சாந்தி நிவாஸ். அதன் உரிமையாளர் சரோஜினி தேவி. சரோஜினி தேவி சுமார் 40 வயதுடைய மிகவும் அழகான மற்றும் வலிமையான பெண்மணி. ஆனால் அவரது கண்களில் எப்போதும் ஒரு விசித்திரமான சோகம் குடிகொண்டிருந்தது. அவர் அந்த நகரத்தின் மிகப்பெரிய பணக்கார பெண்களில் ஒருவர். கோடிக்கணக்கான சொத்துக்கள், பல தொழிற்சாலைகள், வயல்வெளிகள், நிலங்கள் மற்றும் பெரிய தொழில்கள் அவர் பெயரில் இருந்தன. இருப்பினும் அவரது வாழ்க்கையில் ஒரு ஆழமான வெறுமை இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது கணவர் ராஜேந்திர பிரதாப் ஒரு விபத்தில் திடீரென காலமானார். அந்த விபத்திற்கு பிறகு சரோஜினி தேவியின் வாழ்க்கை அப்படியே நின்றுவிட்டது போன்றிருந்தது. அவர் தன்னை வேலைகளிலும் பொறுப்புகளிலும் எந்த அளவிற்கு மூழ்கடித்து கொண்டார் என்றால், அவர் கல் நெஞ்சம் கொண்டவர் என்று மக்கள் நினைக்க தொடங்கினர். ஆனால் உண்மை என்னவென்றால், அவரது இதயத்திற்குள் மிகுந்த வலி மறைந்திருந்தது. அதே பங்களாவில் பல வேலைக்காரர்கள் பணிபுரிந்தனர். அவர்களில் ஒருவன்தான் ராமு. ராமு சுமார் 35 வயதுடைய ஒரு ஏழை, ஆனால் மிகுந்த நேர்மையான மனிதன். அவன் கடந்த 7 ஆண்டுகளாக அந்த பங்களாவில் வேலை செய்து வந்தான். அவனது நிறம் கருமை. அவனது முகத்தில் உழைப்பின் கோடுகள் தெளிவாக தெரிந்தன. ஆடைகள் எப்போதும் எளிமையாக இருக்கும். ஆனால் அவனது கண்களில் உண்மையும் இதயத்தில் மரியாதையும் நிறைந்திருந்தது. ராமு அதிகமாக பேச மாட்டான். அமைதியாக தன் வேலையை செய்து கொண்டிருப்பான். பங்களாவில் இருப்பவர்கள் அந்த வீட்டில் மிகவும் நம்பிக்கைக்குரிய நபர் யாராவது இருந்தால் அது ராமுதான் என்று சொல்வார்கள். ஆனால் ராமுவின் சொந்த வாழ்க்கை மிகுந்த போராட்டங்கள் நிறைந்தது. அவன் நகருக்கு வெளியே ஒரு சிறிய குடிசை பகுதியில் தனது வயதான தாய் மற்றும் 8 வயது மகள் இன்பாவுடன் வசித்து வந்தான். அவனது மனைவி 3 ஆண்டுகளுக்கு முன்பு நோயால் காலமானார். அன்று முதல் அவன்தான் தனது மகள் மற்றும் தாயின் பொறுப்புகளை தனியாக கவனித்து வந்தான். தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து முதலில் தனது தாய்க்கு மருந்தும் மகளுக்கு உணவும் சமைப்பான். பிறகு பல கிலோமீட்டர்கள் நடந்தே வந்து பங்களாவில் வேலை செய்வான். ராமு ஒருபோதும் விடுமுறை எடுப்பதில்லை என்பதையும், எதற்கும் புகார் செய்வதில்லை என்பதையும், தனது வறுமையை பற்றி பேசுவதில்லை என்பதையும் சரோஜினி தேவி கவனித்திருந்தார். ஆனால் ஒரு நாள் சரோஜினி தேவியின் மனதையே உலுக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. அன்று காலை சரோஜினி தேவி தன் அறை ஜன்னல் வழியாக தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ராமு வேலை செய்து கொண்டு இருக்கும் போதே திடீரென மயக்கமடைந்து கீழே அமர்வதை கண்டார். அருகில் இருந்த மற்றொரு வேலைக்காரன் உடனே அவனை தாங்கி பிடித்து தண்ணீர் கொடுத்தான். சரோஜினி தேவி பதற்றத்துடன் கீழே இறங்கி வந்து, "என்ன ஆச்சு ராமு, உடம்பு சரியில்லையா?" என்று கேட்டார். ராமு சட்டென்று தலையை குனிந்து கொண்டு, "ஒன்றுமில்லை முதலாளி அம்மா, லேசான பலவீனம், அவ்வளவுதான்" என்றான். ஆனால் அப்போது மற்றொரு வேலைக்காரன் மெதுவாக, "அம்மா, ராமு கடந்த 2 நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை" என்று கூறினான். இதை கேட்ட சரோஜினி தேவி அதிர்ச்சியடைந்தார். அவர் ராமுவை ஏறிட்டு பார்த்து, "ஏன் ராமு சாப்பிடவில்லை?" என்று கேட்டார். ராமு ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். பிறகு மெதுவாக, "அம்மா, வீட்டில் தாய்க்கு மருந்தும் மகளுக்கு பள்ளி கட்டணமும் கட்ட வேண்டியிருந்தது. அதான் கொஞ்சம் செலவை குறைத்து கொள்ளலாம் என்று நினைத்தேன்" என்றான். இதை கேட்ட சரோஜினி தேவியின் இதயத்தில் ஏதோ ஒன்று தைத்தது. இவ்வளவு பெரிய வீட்டில் வேலை செய்யும் ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாமல் போனதே என்று வருந்தினார். அன்றுதான் முதல் முறையாக தன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் வாழ்க்கையை தான் சரியாக கவனித்ததே இல்லை என்று சரோஜினி தேவிக்கு தோன்றியது. அன்று இரவு சரோஜினி தேவியால் நீண்ட நேரம் தூங்க முடியவில்லை. ராமுவின் அந்த வாடிய முகமும் அவனது வார்த்தைகளும் அவர் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. விடிந்ததும் அவர் ஒரு திடீர் முடிவை எடுத்தார். தன் டிரைவரை அழைத்து, "வண்டியை எடு, நாம் ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும்" என்றார். "டிரைவர் எங்கே அம்மா?" என்று கேட்க, சரோஜினி தேவி ஒரு கணம் மௌனமாக இருந்துவிட்டு, "ராமுவின் வீட்டிற்கு" என்றார். இதை கேட்ட டிரைவர் திகைத்து போனார். ஏனென்றால்
இதுவரை எந்த முதலாளியும் தன் வேலைக்காரன் வீட்டிற்கு சென்றதை அவன் பார்த்ததில்லை. ஆனால் சரோஜினி தேவி தன் முடிவில் உறுதியாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து அவரது பெரிய கருப்பு நிற கார் நகருக்கு வெளியே இருந்த அந்த அழுக்கான குடிசை பகுதியை நோக்கி சென்றது. அங்கேதான் ராமு வசித்து வந்தான். அந்த பாதை மண் பாதையாக இருந்தது. சுற்றிலும் பிளாஸ்டிக் மற்றும் தகர கூரைகளாலான சிறிய வீடுகள் இருந்தன. சாக்கடையில் இருந்து துர்நாற்றம் வீசியது. குழந்தைகள் வெறும் கால்களுடன் விளையாடி கொண்டிருந்தனர். அந்த ஆடம்பரமான காரை பார்த்ததும் அந்த பகுதி மக்கள் அனைவரும் நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினர். சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு சிறிய குடிசையின் முன்னால் கார் நின்றது. டிரைவர் மெதுவாக, அம்மா, இதுதான் ராமுவின் வீடு என்றார். சரோஜினி தேவி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். முன்னால் ஒரு உடைந்த குடிசை இருந்தது. அதன் சுவர்கள் மண்ணால் ஆனவை, கூரை தகரத்தால் ஆனது. வாசலில் ஒரு சிறுமி அமர்ந்து தன் பழைய புத்தகங்களை மார்போடு அணைத்தபடி படித்து கொண்டிருந்தாள். சரோஜினி தேவி அந்த சிறுமியை சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருந்தார். தன் வீட்டின் மிகவும் நேர்மையான வேலைக்காரன் இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்கிறான் என்பதை அவர் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை. ஆனால் அடுத்த நொடியே குடிசைக்குள்ளிருந்து வந்த சத்தம் சரோஜினி தேவியின் இதய துடிப்பை அதிகமாக்கியது. உள்ளே இருந்து ராமுவின் வயதான தாயின் பலவீனமான குரல் கேட்டது. மகனே ராமு, இன்று மருந்து வாங்கி வரவில்லையா? அதே கணத்தில் சரோஜினி தேவி வாசலை நோக்கி தன் காலடியிலே எடுத்து வைத்தார். ஆனால் அந்த குடிசைக்குள் தனக்கு ஒரு பெரிய உண்மை காத்திருக்கிறது என்பதும், அதை கண்டால் தன் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் என்பதும் அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. அன்று மனித நேயமே கண்ணீர் வடிக்கும் சூழல் இருந்தது. சரோஜினி தேவி மெதுவாக அந்த சிறிய குடிசையை நோக்கி நடந்தார். அவரது காலடிகள் மிகவும் நிதானமாக விழுந்தன. ஏனெனில் தன் வாழ்நாளில் முதன்முறையாக தூசி, சேறு மற்றும் உடைந்த செங்கற்கள் சிதறி கிடக்கும் இடத்திற்கு அவர் வந்திருந்தார். அங்கிருந்த மக்கள் அந்த பணக்கார பெண்மணியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். நகரின் மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு பெண்மணி இந்த ஏழை குடியிருப்புக்குள் என்ன செய்ய வந்திருக்கிறார் என்பது யாருக்கும் புரியவில்லை. சரோஜினி தேவி அந்த பழைய குடிசையின் வாசலை அடைந்தபோது கதவு பாதி திறந்திருப்பதை கண்டார். உள்ளே இருந்து மெதுவான குரல்கள் கேட்டன. அவர் மெதுவாக கதவை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தார். குடிசைக்குள் இருந்த காட்சியை கண்டதும் அவரது இதயம் நின்று விட்டது போன்றிருந்தது. உள்ளே ஒரு சிறிய அறை இருந்தது. அதன் சுவர்கள் மண்ணால் ஆனவை. கூரையின் இடுக்குகளின் வழியாக சூரிய கதிர்கள் ஆங்காங்கே உள்ளே வந்து கொண்டிருந்தன. ஒரு மூலையில் உடைந்த கயிற்று கட்டிலில் ஒரு வயதான மூதாட்டி படுத்திருந்தார். அவரது உடல் மிகவும் மெலிந்திருந்தது. சுவாசம் மிகவும் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. அருகில் தரையில் ஒரு சிறுமி அமர்ந்து தன் பாட்டியின் தலையை வருடி கொடுத்து கொண்டிருந்தாள். அவள்தான் சரோஜினி தேவி வெளியே பார்த்த அந்த சிறுமி. அப்போது அந்த சிறுமி வாசலை பார்த்து திடுக்கிட்டாள். ஏனெனில் வாசலில் நின்றிருந்த அந்த பெண்மணியை அவள் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. அந்த சிறுமி பயத்துடன் எழுந்து நின்று, நீங்கள் யார் என்று கேட்டாள். சரோஜினி தேவி சில நொடிகள் அந்த சிறுமியை பார்த்து கொண்டே இருந்தார். சிறுமியின் ஆடைகள் பழையதாக இருந்தாலும் அவளது கண்களில் மழலைத்தனமும் அறிவாற்றலும் தெளிவாக தெரிந்தன. சரோஜினி தேவி மெதுவாக, மகளே, நான் உன் அப்பாவின் முதலாளி அம்மா என்றார். அந்த சிறுமியின் பெயர் இன்பா. தன் அப்பா வேலை செய்யும் இடத்தின் முதலாளி அம்மா இவர்தான் என்பதை அவள் உடனே புரிந்து கொண்டாள். அவள் சட்டென்று கைகளை கூப்பி, வணக்கம் அம்மா என்றாள். அப்போது கட்டிலில் படுத்திருந்த மூதாட்டி பலவீனமான குரலில் கேட்டார், இன்பா மகளே, யார் வந்திருக்கிறார்கள்? இன்பா மெதுவாக, பாட்டி, அப்பாவின் முதலாளி அம்மா வந்திருக்கிறார் என்றாள். இதை கேட்டதும் அந்த மூதாட்டி எழ முயற்சி செய்தார். ஆனால் அவரது உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருந்ததால் அவரால் எழ முடியவில்லை. சரோஜினி தேவி உடனே முன்னே சென்று, இல்லை அம்மா, நீங்கள் படுத்திருங்கள், எழ முயற்சி செய்யாதீர்கள் என்றார். அப்போது சரோஜினி தேவியின் பார்வை அந்த அறையை சுற்றி விழுந்தது. அவர் கண்ட காட்சி அவரது இதயத்தில் ஒரு வலி மிகுந்த அலை வீச செய்தது. அந்த சிறிய குடிசையில் ஒரு சிறிய அடுப்பு இருந்தது. அதன் மேல் ஒரு காலியான பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. பக்கத்தில் ஒரு டப்பா இருந்தது. அதில் மாவு வைத்திருப்பார்கள் போலிருக்கிறது. ஆனால் அதுவும் கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. அறையில் ஒரு பழைய அலமாரி இருந்தது. அதில் சில கிழிந்த துணிகள் வைக்கப்பட்டிருந்தன. ராமு எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்கிறான் என்பதும் அவன் இதை பற்றி ஒரு முறை கூட குறிப்பிட்டதே இல்லை என்பதும் சரோஜினி தேவிக்கு திடீரென உரைத்தது.
அப்போது இன்பா மெதுவாக, அம்மா, அப்பா இப்போதுதான் வேலைக்கு சென்றார். இன்று மாலை சீக்கிரம் வருவதாக சொன்னார். ஏனெனில் இன்று பாட்டிக்கு மருந்து வாங்கி வர வேண்டும் என்றாள். இதை கேட்டதும் சரோஜினி தேவியின் இதயம் இன்னும் பாரமானது. அவர் மெதுவாக, மகளே, நீ பள்ளிக்கு செல்கிறாயா என்று கேட்டார். இன்பா தலையசைத்து, ஆமாம் அம்மா, செல்கிறேன். ஆனால் கடந்த மாத கட்டணம் இன்னும் பாக்கி இருக்கிறது. கட்டணம் கட்டவில்லை என்றால் பெயரை நீக்கி விடுவேன் என்று டீச்சர் சொன்னார் என்றாள். இதை கேட்ட சரோஜினி தேவியின் கண்களில் கண்ணீர் முட்டியது. இருப்பினும் அவர் தன்னை சமாளித்து கொண்டார். அப்போது திடீரென வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது. ஒரு மனிதன் உரக்க கத்தி கொண்டிருந்தான். சரோஜினி தேவியும் இன்பாவும் வாசலை நோக்கினார்கள். சில நொடிகளில் ஒரு குண்டான மனிதன் கோபத்துடன் குடிசைக்குள் நுழைந்தான். அவன் கையில் ஒரு ரெஜிஸ்டர் இருந்தது. முகத்தில் ஆத்திரம் கொப்பளித்தது. அவன் அந்த பகுதியின் வட்டிக்கு விடுபவன். அவன் பெயர் மாயாண்டி. அவன் உள்ளே நுழைந்ததும் கோபத்துடன், ராமு எங்கே என்று கேட்டான். இன்பா பயந்து போய், அப்பா வேலைக்கு சென்றிருக்கிறார் என்றாள். மாயாண்டி ஆத்திரத்துடன், வேலைக்கு சென்றால் என்ன? என் கடனை எப்போது திருப்பி தருவான்? 3 மாதங்கள் ஆகிவிட்டன. இப்போது பணம் கிடைக்கவில்லை என்றால் இந்த சிறிய குடிசையையும் பிடுங்கிக் கொள்வேன் என்றான். இதை கேட்டதும் அந்த மூதாட்டியின் கண்களில் பயம் அப்பியது. இன்பா அழத் தொடங்கினாள். அப்போது மாயாண்டியின் பார்வை சரோஜினி தேவி மீது விழுந்தது. அவர் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆடைகளையும் தோற்றத்தையும் கண்டு வியப்புடன், நீங்கள் யார் என்று கேட்டான். சரோஜினி தேவி நிதானமான குரலில், நான் ராமுவின் முதலாளி அம்மா என்றார். மாயாண்டி ஏளனமாக சிரித்து, ஓ, ராமு வேலை செய்யும் அந்த பெரிய முதலாளி நீங்கள் தானா? அப்படியானால் உங்கள் வேலைக்காரனிடம் சொல்லுங்கள், என் கடனை தீர்க்க சொல்லுங்கள். இல்லை என்றால் இவன் குடிசையையும் சாமான்களையும் அள்ளி கொண்டு போய்விடுவேன் என்றான். சரோஜினி தேவி மெதுவாக கேட்டார், எவ்வளவு கடன்? மாயாண்டி உடனே 5500 ரூபாய் என்றான். இதை கேட்ட சரோஜினி தேவி சில நொடிகள் மௌனமாக இருந்தார். அதே சமயம் இன்பா அழுது கொண்டே சொன்னாள், அம்மா, அப்பா இந்த பணத்தை பாட்டியின் மருத்துவத்திற்காக வாங்கினார். மெல்ல மெல்ல வேலை செய்து கொடுத்து விடுவதாக சொன்னார். இதை கேட்ட சரோஜினி தேவியின் இதயம் பாரமானது. அவர் தன் கைப்பைக்குள் இருந்து செக் புக்கை எடுத்து எதுவும் பேசாமல் 5500 ரூபாய்க்கான காசோலையை எழுதி மாயாண்டியின் கையில் கொடுத்தார். மாயாண்டி ஒரு நிமிடம் திகைத்து போனான். யாராவது இவ்வளவு எளிதாக பணம் கொடுத்து விடுவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் செக்கை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து அவசரமாக வெளியேறினான். குடிசையில் ஒரு நிமிடம் மயான அமைதி நிலவியது. இன்பாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த மூதாட்டி சரோஜினி தேவியை அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பணக்கார பெண்மணி தங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்வார் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஆனால் அதே சமயம் குடிசையின் வாசலில் ஒரு நிழல் தெரிந்தது. வாசலில் நின்றிருந்தது ராமு. அவன் கையில் ஒரு சிறிய மருந்து பொட்டலம் இருந்தது. முகத்தில் கடும் களைப்பு தெரிந்தது. உள்ளே சரோஜினி தேவி நிற்பதை கண்டதும் அவன் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவனது முகத்தில் ஆச்சரியம், பயம், மரியாதை என 3 உணர்ச்சிகளும் ஒரே நேரத்தில் தெரிந்தன. அவன் உடனே தலையை குனிந்து கொண்டு, அம்மா, நீங்கள் இங்கேயா என்று கேட்டான். ஆனால் அடுத்த கணமே அவனது பார்வை அந்த காலி ரெஜிஸ்டர் மீது விழுந்தது. மாயாண்டி விட்டு சென்ற அந்த பதிவேட்டை பார்த்ததும் அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை அவனால் யூகிக்க முடிந்தது. ராமுவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவன் அங்கேயே மண்டியிட்டு தரையில் அமர்ந்தான். ஆனால் சரோஜினி தேவி அடுத்ததாக சொன்னதை கேட்டதும் ராமுவின் உலகமே மாறப்போகிறது என தெரிந்தது. ஏனெனில் சரோஜினி தேவி அமைதியான குரலில் சொன்னார், ராமு, இன்று நான் இங்கே உதவி செய்ய மட்டும் வரவில்லை. பல ஆண்டுகளாக என்னை வாட்டிக் கொண்டிருக்கும் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன். அந்த உண்மை உன்னிடம்தான் இருக்கிறது. ராமு சிறிது நேரம் தரையில் மண்டியிட்டபடியே இருந்தான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. தன் முதலாளி அம்மா தனது சிறிய வீட்டிற்கு வந்து அப்படி என்ன உண்மையை கேட்க விரும்புகிறார் என்று அவனால் யூகிக்க முடியவில்லை. இன்பா தன் அப்பாவின் அருகில் வந்து நின்று கொண்டு அவரது கையை பற்றி கொண்டார். கட்டிலில் பாதி எழுந்திருந்த அந்த மூதாட்டியும் சரோஜினி தேவியை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார். குடிசைக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. வெளியில் குடியிருப்பில் குழந்தைகளின் சத்தமும் பாத்திரங்களின் ஓசையும் கேட்டுக்கொண்டிருந்தன. ஆனால் அந்த சிறிய அறைக்குள் காலம் உறைந்து விட்டது போல் இருந்தது. சரோஜினி தேவி மெதுவாக, ராமு, எழுந்து நில் என்றார். ராமு உடனே தலையை தாழ்த்தி கொண்டு, அம்மா, இன்று நீங்கள் இவ்வளவு தூரம் வர வேண்டியிருந்தது என்றால்
உங்கள் முன் நான் ஒரு பெரிய தவறுக்கு காரணமானவன். அதற்கு சரோஜினி தேவி, நான் உன்னை திட்டுவதற்காக வரவில்லை ராமு. நான் ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறேன். அதற்கான பதில் எனக்கு 10 ஆண்டுகளாக கிடைக்கவில்லை என்றார். இதை கேட்டதும் ராமு மெதுவாக தலையை உயர்த்தினான். சரோஜினி தேவியின் கண்களில் வலி தெளிவாக தெரிந்தது. அவர் தாழ்ந்த குரலில், ராமு, உனக்கு நினைவிருக்கிறதா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவர் ராஜேந்திர பிரதாப்பிற்கு ஒரு விபத்து நடந்ததே என்றார். ராமுவின் முகம் திடீரென மாறியது. அவனது கண்களில் ஒரு பயமும் பதற்றமும் குடிபுகுந்தன. அவன் உடனே பார்வையை தாழ்த்தி கொண்டான். எதுவும் பேசவில்லை. அவனது இந்த நிலையை பார்த்த சரோஜினி தேவி விஷயம் ஆழமானது என்பதை புரிந்து கொண்டார். அவர் மேலும் தொடர்ந்தார். அன்று பலர் பலவிதமாக பேசினார்கள். யாரோ அது சாலை விபத்து என்றார்கள், யாரோ லாரி ஓட்டுநரின் தவறு என்றார்கள். ஆனால் அன்று நீயும் அங்கே இருந்தாய் ராமு. என் கணவருடன் காரில் நீயும் அமர்ந்திருந்தாய். ஆனால் அந்த விபத்திற்கு பிறகு நீ அன்றைய தினத்தை பற்றி எதையுமே சொல்லவில்லை. இதை கேட்டதும் குடிசைக்குள் இருந்த காற்று கனமானது போல் இருந்தது. இன்பா தன் அப்பாவை வியப்புடன் பார்த்தாள். ஏனெனில் தன் அப்பா இவ்வளவு தூரம் பயந்து போய் இருப்பதை அவள் பார்த்ததே இல்லை. அந்த மூதாட்டியும் மெதுவாக, மகனே, உண்மையை சொல்லிவிடு. இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. இனி உண்மையை மறைத்து என்ன பயன் என்றார். ராமுவின் இதழ்கள் நடுங்கின. அவன் மெதுவாக, அம்மா, நான் உண்மையை சொல்லத்தான் நினைத்தேன். ஆனால் உண்மையை சொன்னால் உங்கள் வாழ்க்கை இன்னும் சிதைந்து விடுமோ என்று பயந்தேன் என்றான். சரோஜினி தேவியின் கண்களில் கண்ணீர் முட்டியது. இருப்பினும் அவர் தன்னை சமாளித்து கொண்டு, இனி தாமதிக்காதே ராமு, உன்னை அறிய எனக்கு உரிமை இருக்கிறது என்றார். ராமு ஒரு பெருமூச்சு விட்டு தொடர்ந்தான். அன்று ஐயா என்னை நகருக்கு அழைத்து சென்றார். வழியில் அவர் காரை நிறுத்திவிட்டு ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும் என்றார். அந்த நபர் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் ஐயாவை சந்தித்தார். நான் காரிலேயே அமர்ந்திருந்தேன். ஆனால் நான் கவனித்து கொண்டிருந்தேன். இருவருக்கும் இடையே பலமான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. திடீரென அந்த மனிதன் மிகுந்த ஆத்திரமடைந்தான். அவன் ஐயாவை ஓங்கி தள்ளினான். அப்போது காரின் முன்னே ஒரு அதிவேக லாரி வந்து கொண்டிருந்தது. எல்லாம் இமை பொழுதில் நடந்து முடிந்தது. என்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த லாரி நேராக காரின் மீது மோதியது. கார் அப்பளம் போல நொறுங்கியது. ஐயா பலத்த காயமடைந்தார். நான் எப்படியே வெளியே வந்து உதவிக்கு ஆட்களை அழைத்தேன். ஆனால் அதற்குள் காலம் கடந்து விட்டது. ராமுவின் குரல் தழுதழுத்தது. அவனது கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. சரோஜினி தேவியின் சுவாசம் வேகமானது. அவர், அந்த மனிதன் யார் ராமு என்று கேட்டார். ராமு ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். பிறகு மெதுவாக, அம்மா, அந்த மனிதன் வேறு யாருமல்ல, உங்கள் கணவரின் பிஸ்னஸ் பார்ட்னர் விக்ரம் தான் என்றான். இந்த பெயரை கேட்டதும் சரோஜினி தேவியின் காலடியில் பூமி நழுவுவது போல் இருந்தது. விக்ரம் இன்றும் அவரது தொழிலின் பெரும் பகுதியை கவனித்து வருபவர். அவர் மீது சரோஜினி தேவி எப்போதும் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். சரோஜினி தேவியின் முகம் வெளிரி போனது. அவர் மெதுவாக, ராமு, ஏன் இந்த விஷயத்தை நீ என்னிடம் முன்பே சொல்லவில்லை என்று கேட்டார். ராமு தலையை தாழ்த்தி கொண்டு, அம்மா, அந்த விஷயத்திற்கு பிறகு விக்ரம் என்னிடம் வந்தார். நான் யாரிடமாவது உண்மையை சொன்னால் என்னையும் என் குடும்பத்தையும் அழித்து விடுவதாக மிரட்டினார். அப்போது என் மனைவி உயிரோடு இருந்தாள். என் மகளும் கை குழந்தையாக இருந்தாள். நான் பயந்து விட்டேன் அம்மா. உண்மையை சொன்னால் என் குடும்பத்தின் உயிர் போய்விடும் என்று நினைத்தேன். அதனால்தான் இத்தனை காலம் அமைதியாக இருந்தேன் என்றான். இதை கேட்டதும் அந்த குடிசையில் இருந்த அனைவரது கண்களும் கலங்கின. சரோஜினி தேவி சிறிது நேரம் சிலையாக நின்றார். கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் அவரது மனக்கண்ணில் நிழலாடின. விக்ரம் எப்படி இத்தனை காலம் தனக்கு மிகப்பெரிய உதவியாளர் போல நடித்தான் என்பதும், தொழிலின் பல முடிவுகளை எப்படி அவன் தன் கைக்குள் வைத்திருந்தான் என்பதும். விக்ரம் மெல்ல மெல்ல தன்னை ஏமாற்றி வந்ததை சரோஜினி தேவி இப்போது உணரத் தொடங்கினார். அப்போது இன்பா மெதுவாக, அப்பா, ஏன் உண்மையை மறைத்தீர்கள் என்று கேட்டாள். ராமு தன் மகளை மார்போடு அணைத்து கொண்டு, மகளே, சில நேரங்களில் மனிதன் பயத்தின் காரணமாக தவறான முடிவை எடுத்து விடுகிறான். ஆனால் உண்மை எப்போதும் இதயத்தில் ஒரு சுமையாகவே இருக்கும் என்றான். சரோஜினி தேவி மெதுவாக, ராமு, நீ செய்ததை பயத்தினால் செய்தாய். ஆனால் இன்று நீ உண்மையை சொல்லிவிட்டாய். அதுதான் மிக பெரிய விஷயம். ஆனால் இந்த உண்மை இதோடு நின்று விடாது. இனி இந்த உண்மை உலகத்தின் முன் வர வேண்டும் என்றார். ராமு பதற்றத்துடன், அம்மா, ஒருவேளை விக்ரமிற்கு நான் உண்மையை சொன்னது தெரிந்தால் அவர் எங்களை கொன்று விடுவார் என்றான்.
சரோஜினி தேவியின் கண்களில் திடீரென்று ஒரு விசித்திரமான தன்னம்பிக்கை பிறந்தது. அவர் உறுதியான குரலில், இனி நீ பயப்பட தேவையில்லை ராமு, இனி இந்த போரை நான் நடத்துவேன் என்றார். ஆனால் அதே சமயம் குடிசைக்கு வெளியே திடீரென ஒரு கார் வந்து நின்றது. கனமான காலடி சத்தம் வாசலை நோக்கி வருவதை கேட்க முடிந்தது. அடுத்த நொடியே குடிசையின் கதவு பலமாக திறக்கப்பட்டது. அங்கே நின்றிருந்த மனிதனின் பெயரை கேட்டுத்தான் சற்று முன்பு சரோஜினி தேவியின் உலகமே அதிர்ந்தது. வாசலில் நின்றது விக்ரம். அவனது முகத்தில் ஒரு அபாயகரமான புன்னகை இருந்தது. அவன் உள்ளே நுழைந்ததும், இன்று இங்கே பல பெரிய ரகசியங்கள் அவிழ்ந்து கொண்டிருக்கின்றன போலிருக்கிறதே என்றான். குடிசையின் கதவு பலத்த சத்தத்துடன் திறக்கப்பட உள்ளே வந்த விக்ரம் அங்கிருந்த ஒவ்வொரு முகத்தையும் கூர்ந்து கவனித்தான். அவனது புன்னகையில் அகங்காரமும் ஆபத்தும் தெளிவாக தெரிந்தன. அவன் உள்ளே காலடி எடுத்து வைத்தான். தனது விலை உயர்ந்த காலணிகளால் அந்த குடிசையின் மண்ணை பார்த்தபடி ஏளனமாக, ஆச்சரியமாக இருக்கிறது சரோஜினி அவர்களே. உங்களை போன்ற ஒரு கோடீஸ்வர பெண்மணி இந்த அழுக்கான குடிசை பகுதிக்கு வருவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான். சரோஜினி தேவி அவனை நேருக்கு நேராக பார்த்தார். அமைதியான ஆனால் கராரான குரலில், விக்ரம், நீ இங்கே என்ன செய்ய வந்தாய் என்று கேட்டார். விக்ரம் லேசாக சிரித்து, நானும் இதே கேள்வியை உங்களிடம் கேட்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் உங்கள் வேலைக்காரன் ராமுவின் வீட்டிற்கு வந்திருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது. அதான் இங்கே அப்படி என்ன நடக்கிறது என்று பார்க்க வந்தேன் என்றான். இதை கூறும்போது அவனது பார்வை ராமுவின் மீது விழுந்தது. அவனது கண்களில் ஒரு குரூரமான மின்னல் தெரிந்தது. ராமுவின் முகம் பயத்தில் வெளிரி போனது. ஆனால் இம்முறை சரோஜினி தேவி அவனுக்கு ஒரு கேடயமாக குறுக்கே நின்றார். அவர் உறுதியான குரலில், விக்ரம், இனி மிரட்ட தேவையில்லை, ஏனென்றால் உண்மை வெளியே வந்துவிட்டது என்றார். இதை கேட்டதும் விக்ரம் ஒரு கணம் நின்றான். ஆனால் அடுத்த கணமே இது தன்னை எந்த விதத்திலும் பாதிக்காதது போல பலமாக சிரிக்கத் தொடங்கினான். அவன் சொன்னான், உண்மையா சரோஜினி அவர்களே? இந்த உலகத்தில் உண்மையை விட வலிமையானது பணமும் அதிகாரமும் தான். அவை இரண்டுமே என்னிடம் இருக்கின்றன. குடிசைக்குள் இருந்த இன்பா தன் பாட்டியின் பின்னால் பயந்து போய் ஒட்டி கொண்டாள். சரோஜினி தேவி சொன்னார், விக்ரம், 10 ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை இன்று ராமு என்னிடம் சொல்லிவிட்டான். இதை கேட்டதும் விக்ரமின் கண்களில் ஒரு நொடி பதற்றம் மின்னியது. இருந்தாலும் அவன் உடனடியாக தன்னை சமாளித்துக் கொண்டு பேசினான். ஒரு வேலைக்காரன் சொல்லும் கதையை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய கற்பனை செய்கிறீர்கள் என்றால் அது உங்கள் பலவீனம்தான். விபத்துகள் நடக்கத்தான் செய்யும். உங்கள் கணவருக்கும் அதுதான் நடந்தது. சரோஜினி தேவி ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்து, இல்லை விக்ரம், அது விபத்து அல்ல, ஒரு சதி. அந்த சதியின் பின்னால் நீதான் இருந்தாய் என்றார். குடிசைக்குள் இருந்த காற்று அப்படியே உறைந்து விட்டது போலிருந்தது. ராமுவின் இதயம் வேகமாக துடித்தது. விக்ரம் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு மெதுவாக புன்னகைத்து, அப்படியே நடந்து இருந்தாலும் உங்களால் என்ன செய்ய முடியும்? 10 வருடங்களுக்கு முந்தைய விஷயம். எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. ஒருவேளை சாட்சி இருந்தாலும் அவன் மிகவும் பலவீனமானவன். அவன் பேச்சை யாரும் நம்ப மாட்டார்கள் என்றான். அவன் ராமுவை பார்த்து, அப்படித்தானே ராமு என்று கேட்டான். இதை கேட்ட ராமுவின் தொண்டை வறண்டு போனது. ஆனால் இம்முறை அவன் பயத்தையும் மீறி தன் தலையை உயர்த்தி, இனி நான் உங்களுக்கு பயப்பட மாட்டேன் விக்ரமையா, ஏனென்றால் இப்போது என் முதலாளி அம்மா என் பக்கம் நிற்கிறார் என்றான். இதை கேட்ட சரோஜினி தேவியின் கண்களில் பெருமிதம் மின்னியது. விக்ரம் ஏளனமாக சிரித்து, நல்ல வேலைக்காரன் தான் சரோஜினி அவர்களே, ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகில் நேர்மைக்கான விலை மிக அதிகம் என்றான். அவன் தன் பையில் இருந்து போனை எடுத்து யாருக்கோ அழைத்தான். பிறகு மெதுவாக, ஆமாம், எல்லோரும் உள்ளே வாருங்கள் என்றான். அவன் சொன்ன அடுத்த கணமே குடிசைக்கு வெளியே சில கார்களின் சத்தம் கேட்டது. சில நொடிகளில் 4-5 அடியாட்கள் குடிசைக்கு வெளியே வந்து நின்றனர். இதை பார்த்து இன்பா பயத்தில் அழத் தொடங்கினாள். அந்த மூதாட்டின் நடுங்கும் குரலில், கடவுளுக்காக எங்களை விட்டு விடுங்கள் என்றார். ஆனால் விக்ரமினின் முகத்தில் எந்த கருணையும் இல்லை. அவன் குரூரமான குரலில் சொன்னான், சரோஜினி அவர்களே, நீங்கள் இங்கே வந்து மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள். இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் என் வாழ்வே முடிந்துவிடும். அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இதை கேட்ட ராமு உடனடியாக முன்னே வந்து, இல்லை விக்ரமையா, ஏதாவது செய்ய வேண்டுமானால் எனக்கு செய்யுங்கள். என் முதலாளி அம்மாவையும் என் குடும்பத்தையும் விட்டு விடுங்கள் என்றான். இதை கேட்ட சரோஜினி தேவியின் கண்கள் கலங்கின. ஆனால் அவர் உடனடியாக தன் போனை எடுத்து அமைதியான குரலில் சொன்னார், விக்ரம்,
நான் இங்கே வெறும் கையோடு வரவில்லை என்பதை நீ மறந்துவிட்டாய். அவர் போன் திரையை அவனிடம் காட்டினார். அதில் ரெக்கார்டிங் ஓடிக்கொண்டிருந்தது. சற்று முன்பு விக்ரம் பேசிய உண்மைகள் அனைத்தும் அதில் பதிவாகியிருந்தன. இதை பார்த்ததும் முதல் முறையாக விக்ரமின் முகம் உண்மையில் மாறியது. அவனது புன்னகை மறைந்து கண்களில் ஆத்திரம் கொப்பளித்தது. நீ மிகவும் புத்திசாலி சரோஜினி என்று அவன் ஆத்திரத்துடன் கத்தினான். ஆனால் அதே சமயம் தூரத்தில் இருந்து போலீஸ் சைரன் சத்தம் கேட்கத் தொடங்கியது. விக்ரம் உடனடியாக வெளியே நின்ற தன் ஆட்களை பார்த்தான். ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. சில வினாடிகளில் அந்த பகுதியில் போலீஸ் வாகனங்கள் வந்து நின்றன. பல போலீசார் குடிசைக்கு வெளியே இறங்கினர். இதை கண்ட விக்ரமினின் முகம் வெளிரி போனது. சரோஜினி தேவி நிதானமான குரலில் சொன்னார், இது வெறும் ரெக்கார்டிங் மட்டுமல்ல விக்ரம், 10 ஆண்டு கால உண்மையின் முதல் ஆதாரம். ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை. அதே சமயம் கூட்டத்திற்கு நடுவே இருந்து ஒரு பெரியவர் முன்னே வந்தார். அவர் சரோஜினி தேவியை பார்த்ததும், மகளே, 10 ஆண்டுகளாக என் இதயத்தில் புதைந்து கிடந்த உண்மையை சொல்ல நானும் இன்று வந்திருக்கிறேன் என்றார். அவரது இந்த வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனெனில் அந்த விபத்தில் இறந்ததாக அனைவரும் கருதிய மற்றொரு சாட்சி அந்த பெரியவர். போலீஸ் சைரன் சத்தம் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. குடிசைக்கு முன்னால் மெல்ல மெல்ல மக்கள் கூட்டம் கூட தொடங்கியது. போலீசார் விக்ரமையும் அவனது ஆட்களையும் சூழ்ந்து கொண்டனர். ஆனால் அனைவரது கவனமும் கூட்டத்தை விலக்கி கொண்டு மெதுவாக முன்னே வந்த அந்த பெரியவர் மீதே இருந்தது. அவரது உடல் மெலிந்து காணப்பட்டது. தலைமுடி முழுவதுமாக நரைத்திருந்தது. அவர் கையில் ஒரு பழைய கைத்தடி இருந்தது. அவரது கண்களில் முதுமையின் களைப்பு இருந்தாலும் ஒரு விசித்திரமான துணிச்சல் தெரிந்தது. அவர் சரோஜினி தேவியின் முன்னால் வந்ததும் கைகளை கூப்பி, மகளே, என்னை மன்னித்து விடு. 10 ஆண்டுகளுக்கு முன்பே நான் சொல்லி இருக்க வேண்டிய உண்மையை சொல்ல இன்று வந்திருக்கிறேன் என்றார். இதை கேட்ட சரோஜினி தேவியின் மூச்சு ஒரு கணம் நின்றது. அவர் மெதுவாக, நீங்கள் யார் ஐயா என்று கேட்டார். அந்த பெரியவர் சொன்னார், என் பெயர் ஹரிதாஸ். 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் கணவர் விபத்துக்குள்ளான அதே சாலையில் ஒரு சிறிய டீ கடை நடத்தி வந்தேன். அன்று நடந்த அனைத்தையும் என் கண்கள் பார்த்தன. ஆனால் பயத்தின் காரணமாக நான் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. இதை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விக்ரமின் முகம் வெளுத்து போனது. இருப்பினும் அவன் தன்னை சமாளிக்க முயன்றான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னே வந்து, ஐயா, நீங்கள் ஏதாவது பார்த்திருந்தால் வெளிப்படையாக சொல்லுங்கள் என்றார். ஹரிதாஸ் ஒரு பெருமூச்சு விட்டு பேசத் தொடங்கினார். அன்று இரவு நேரம். சாலை கிட்டத்தட்ட வெறிச்சோடி இருந்தது. நான் என் கடையை மூடிக்கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பெரிய கார் வந்து சற்று தொலைவில் நின்றது. அந்த காரில் இருந்து 2 மனிதர்கள் இறங்கி தங்களுக்குள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் உங்கள் கணவர், மற்றொருவன் இதோ இந்த விக்ரம். இதை கேட்டதும் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஹரிதாஸ் மேலும் தொடர்ந்தார். சண்டை ஏதோ நடக்கிறது என்று நினைத்து நான் சற்று அருகில் சென்றேன். அப்போது விக்ரம் உங்கள் கணவரிடம் தொழிலின் பாதி பங்கினை தன் பெயருக்கு மாற்றி கொடுக்கும்படி உரக்க கத்தி கொண்டிருந்ததை நான் தெளிவாக பார்த்தேன். ஆனால் உங்கள் கணவர் மீண்டும் மீண்டும் மறுத்து கொண்டிருந்தார். இது தன் உழைப்பால் வந்த சம்பாத்தியம் என்றும் பேராசைப்பட்டு தவறான முடிவு எடுக்க மாட்டேன் என்றும் அவர் கூறினார். அப்போது திடீரென விக்ரமனின் ஆத்திரம் அதிகரித்தது. அவன் உங்கள் கணவரை ஓங்கி தள்ளினான். அதே சமயம் சாலையில் ஒரு லாரி அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. உங்கள் கணவர் தடுமாறி சாலையின் நடுவில் விழ அந்த லாரி நேராக காரின் மீது மோதியது. ஹரிதாஸின் குரல் நடுங்கியது. அவர் சொன்னார், அது விபத்து அல்ல மகளே, அது ஒரு தள்ளுதல். அதுதான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. இதை கேட்டதும் சரோஜினி தேவியின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. இருப்பினும் அவர் தன்னை சமாளித்துக் கொண்டார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் உடனடியாக தன் ஆட்களுக்கு சைகை காட்ட போலீசார் விக்ரமை சுற்றி இருந்த வளையத்தை இன்னும் பலப்படுத்தினர். ஆனால் கதையின் மிகப்பெரிய திருப்பு முனை இன்னும் மீதம் இருந்தது. ஹரிதாஸ் மெதுவாக சொன்னார், ஆனால் மகளே, அன்று யாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயமும் நடந்தது. விபத்து நடந்தபோது உங்கள் கணவர் காயமடைந்து தரையில் கிடந்தார். நான் ஓடி சென்று அவர் அருகில் அமர்ந்தேன். அவர் அப்போது உயிரோடு தான் இருந்தார். அவர் என் கையை பற்றி கொண்டு மிகவும் சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை சொன்னார். இதை கேட்டதும் சரோஜினி தேவியின் இதய துடிப்பு அதிகரித்தது. அவர் நடுங்கும் குரலில் கேட்டார், அவர் என்ன சொன்னார் ஐயா? ஹரிதாஸின் கண்கள் கலங்கின. அவர் சொன்னார், எனக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் என் மனைவியிடம் சொல். மனித நேயத்தின் பாதையை ஒருபோதும் கைவிட வேண்டாம் என்று.
ஏனெனில் மனித நேயம்தான் உண்மையான செல்வம். இதை கேட்டதும் சரோஜினி தேவியின் இதயம் உடைந்து போனது. அவரது கண்களுக்கு முன்பாக தன் கணவரின் புன்னகைத்த முகம் நிழலாடியது. இத்தனை ஆண்டுகளாக இந்த விபத்தை துரதிர்ஷ்டம் என்று கருதி அவர் வாழ்ந்து வந்தார். ஆனால் இன்றுதான் அது ஒரு துரோகம் என்பது அவருக்கு தெரிந்தது. அதே சமயம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விக்ரமிடம் கராரான குரலில் கேட்டார், இப்போது உன்னிடம் சொல்ல ஏதேனும் இருக்கிறதா? ஏனெனில் இப்போது உனக்கு எதிராக சாட்சியும் இருக்கிறது, ஆதாரமும் இருக்கிறது. விக்ரமனின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. அவன் ஒரு நிமிடம் அனைவரையும் பார்த்தான். பிறகு பலமாக கத்தினான், ஆமாம், இதையெல்லாம் நான் தான் செய்தேன். நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு எப்போதும் பணக்காரனாக வேண்டும் என்ற பசி இருந்தது. உன் கணவருடன் சேர்ந்துதான் நான் இந்த தொழிலை தொடங்கினேன். ஆனால் தொழில் வளர்ந்த போது அவன் எனக்கு சமமான பங்கை கொடுக்க தயாராக இல்லை. அதனால்தான் அவன் வழியில் இருந்து விலகிவிட்டால் எல்லா சொத்துக்களும் என் கைக்கு வந்துவிடும் என்று முடிவு செய்தேன். இதை கேட்டதும் கூட்டத்தில் ஆத்திர அலை வீசியது. போலீஸ் உடனடியாக விக்ரமனின் கைகளில் கை விளங்கிட்டது. ஆனால் அதே சமயம் சரோஜினி தேவி கையை உயர்த்தி கூட்டத்தை அமைதிப்படுத்தினார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அவர் மெதுவாக சொன்னார், இன்றுதான் மனிதநேயத்தின் உண்மையான மதிப்பு என்னவென்று எனக்கு புரிந்தது. அவர் ராமுவை பார்த்தார். ராமு இன்னும் தலைகுனிந்து நின்றிருந்தான். சரோஜினி தேவி அவன் அருகில் சென்று அவனது கையை பற்றி தூக்கிவிட்டார். அவர் சொன்னார், ராமு, நீ பயத்தையும் மீறி உண்மையை சொல்லும் துணிச்சலை காட்டினாய். இதுதான் மிகப்பெரிய மனித நேயம். பிறகு அவர் இன்பாவை அருகில் அழைத்து அவள் தலையில் கை வைத்து சொன்னார், இன்று முதல் நீ ராமுவின் மகள் மட்டுமல்ல, என் மகளும் கூட. இதை கேட்டதும் இன்பா அழுது கொண்டே சரோஜினி தேவியை கட்டியணைத்து கொண்டாள். அங்கிருந்த மக்களின் கண்களும் கலங்கின. ஏனெனில் ஒரு கோடீஸ்வர பெண்மணி தன் வேலைக்காரனின் குடும்பத்தை அணைத்துக் கொள்வதை அவர்கள் முதல் முறையாக பார்த்தனர். ஆனால் சரோஜினி தேவி இத்துடன் நிறுத்தவில்லை. அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் விக்ரமை சட்டத்தின் முன் ஒப்படைக்கும்படி கூறினார். பிறகு அந்த பகுதி மக்களை நோக்கி திரும்பி, இன்று முதல் இந்த பகுதியில் யாரும் பசியோடு தூங்க மாட்டார்கள். நான் இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தையும் ஒரு சிறிய மருத்துவமனையும் கட்டுவேன் என்றார். இதை கேட்டதும் மக்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ராமுவின் வயதான தாய் நடுங்கும் கைகளால் சரோஜி தேவியின் கைகளை பற்றி கொண்டு சொன்னார், மகளே, இன்று நீ எங்களை ஏழைகளாக இருக்க விடவில்லை. எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை தந்து விட்டாய். அன்று அந்த சிறிய குடிசையில் நடந்தவை உண்மையில் மனித நேயத்தையே அளவைத்தன. ஏனெனில் அங்கிருந்த ஒவ்வொருவரின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் துயரம் இல்லை, மாறாக உண்மை மற்றும் கருணையின் ஒளி இருந்தது. அன்று ராசிபுரம் குடியிருப்பில் இருந்த மக்கள் உண்மையான செல்வம் பணத்தால் வருவதல்ல, அது மனதால் வருவது என்பதை முதல் முறையாக கண்டனர். அதனால்தான் அன்று மனித நேயமே கண்ணீர் வடித்தது. அதே சம்பவத்திற்கு பிறகு ராசிபுரம் நகரத்தின் காற்றே மாறியது போல் இருந்தது. எந்த குடியிருப்பில் மக்கள் வறுமை மற்றும் இயலாமையின் கதைகளை கேட்டு வந்தார்களோ அதே குடியிருப்பில் இப்போது மனிதநேயத்தின் உதாரணத்தை பற்றி பேசத் தொடங்கினர். விக்ரம் அன்றே கைது செய்யப்பட்டான். அவன் மீது கொலை, சதி, மோசடி மற்றும் மிரட்டல் போன்ற இன்னும் பல குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விபத்து உண்மையில் ஒரு சதி திட்டம் என்பதும், அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் ஒரு ஏழை வேலைக்காரனும் அவனது வயதான தாயின் சாட்சியமும் தான் மிகப்பெரிய பங்கு வகித்தது என்பதும் நகரம் முழுவதும் தீயாய் பரவியது. ஆனால் இந்த சம்பவங்களுக்கு நடுவே சரோஜினி தேவியின் இதயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால், அவர் முதல் முறையாக தன்னை சுற்றியுள்ள மக்களின் வாழ்க்கையை உண்மையாக உணரத் தொடங்கினார். அடுத்த நாள் காலை சூரியனின் மென்மையான கதிர்கள் ராசிபுரம் வானத்தில் பரவி கொண்டிருந்த போது சரோஜினி தேவி மீண்டும் அதே குடியிருப்பு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இம்முறை அவரது காருக்கு பின்னால் இன்னும் பல வாகனங்கள் வந்தன. அவற்றில் இன்ஜினியர்ஸ், அரசு அதிகாரிகள் மற்றும் சில சமூக ஆர்வலர்கள் அமர்ந்திருந்தனர். அந்த குடியிருப்பின் முன் கார் நின்றபோது சரோஜினி தேவி இம்முறை வெறும் சந்திப்பிற்காக மட்டும் வரவில்லை, ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய வந்திருக்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்தனர். அவர் முதலில் ராமுவின் குடிசைக்கு முன்னால் நின்று அந்த பகுதி முழுவதையும் கூர்ந்து கவனித்தார். உடைந்த மண் சுவர்கள், துருபிடித்த தகர கூரைகள், அழுக்கான சாக்கடைகள்
மற்றும் தூசியில் விளையாடும் குழந்தைகள் என அந்த இடத்தின் வறுமை அப்பட்டமாக தெரிந்தது. சரோஜினி தேவி மெதுவாக, இங்கே நிறைய மாற்றங்கள் தேவை, அந்த மாற்றம் இன்று முதல் தொடங்கும் என்றார். அங்கேயே ஏழை மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் வகையில் ஒரு சிறிய ஆனால் வசதியான மருத்துவமனை கட்டப்பட வேண்டும் என்று அவர் என்ஜினியர்களுக்கு உத்தரவிட்டார். அத்துடன் அந்த பகுதி குழந்தைகள் எந்த கட்டணமும் இன்றி படிக்கும் வகையில் ஒரு பள்ளிக்கூடமும் அங்கே உருவாகும் என்றார். இதை கேட்டதும் அங்கிருந்த மக்களின் முகங்களில் ஒரு நம்பிக்கையின் ஒளி பிறந்தது. பலரது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஏனெனில் தங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வரும் என்று அவர்கள் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. அப்போது இன்பா மெதுவாக முன்னே வந்து சரோஜினி தேவியின் அருகில் நின்றாள். அவள் கையில் அதே பழைய புத்தகம் இருந்தது. சரோஜினி தேவி புன்னகையுடன் அவள் தலையை வருடினார். மகளே, இனி நீ கல்வி கட்டணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீ எவ்வளவு படிக்க விரும்புகிறாயோ அவ்வளவு படிக்கலாம். உன் படிப்பிற்கான முழு பொறுப்பும் இனி என்னுடையது என்றார். இன்பாவின் கண்கள் பிரகாசித்தன. அவள் மெதுவாக, அம்மா, நான் பெரியவளானதும் உண்மையாகவே ஒரு டாக்டராக முடியுமா என்று கேட்டாள். இதை கேட்டதும் சரோஜினி தேவியின் கண்கள் கலங்கின. அவர் புன்னகைத்து, ஏன் முடியாது மகளே, கடின உழைப்பும் நேர்மையும் இருந்தால் மனிதன் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்றார். அருகில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராமுவின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. எந்த முதலாளி அம்மாவின் வீட்டில் ஆண்டாண்டு காலமாக எவ்வித புகாருமின்றி அமைதியாக வேலை செய்த ஒரு மனிதனுக்கு இன்று அதே முதலாளி அம்மா தன் குடும்பத்தின் தெய்வமாக வந்து நிற்கிறார். ராமுவின் வயதான தாய் கட்டிலில் இருந்து எழுந்து வெளியே வந்து நடுங்கும் கைகளால் சரோஜினி தேவியை ஆசீர்வதித்தார். மகளே, இறைவன் உன்னை நன்றாக வைத்திருக்கட்டும். இன்று நீ இந்த ஏழை குடியிருப்புக்கு ஒரு புதிய வாழ்வை தந்து விட்டாய் என்றார். சரோஜினி தேவி குனிந்து அவரது பாதங்களை தொட்டு வணங்கி, அம்மா, இன்று இந்த உண்மை வெளிவந்தது என்றால் அதற்கு நீங்களும் ராமுவும் தான் மிக முக்கிய காரணம். நீங்கள் அன்று துணிச்சலை காட்டாவிட்டால் ஒருவேளை நான் வாழ்நாள் முழுவதும் ஒரு பொய்யை நம்பியே வாழ்ந்திருப்பேன் என்றார். மெல்ல மெல்ல காலம் நகர்ந்தது. சில மாதங்களிலேயே அந்த பகுதியின் தோற்றம் மாறத் தொடங்கியது. முன்பு குடிசைகள் இருந்த இடத்தில் இப்போது உறுதியான காங்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டன. மருத்துவமனை பணிகள் மிக வேகமாக நடந்தன. பள்ளிக்கூட கட்டிடமும் எழும்பத் தொடங்கியது. சரோஜினி தேவி ஒவ்வொரு வாரமும் அங்கே வந்து பணிகளை நேரில் மேற்பார்வையிட்டார். படிப்படியாக அந்த பகுதி மக்களின் இதயங்களில் அவர் மீது ஒரு தனி மரியாதை உருவானது. மக்கள் இப்போது அவரை ஒரு கோடீஸ்வர முதலாளியாக பார்க்காமல் தங்கள் வீட்டு மகளாகவும் சகோதரியாகவும் பார்க்க தொடங்கினர். மறுபுறம் விக்ரம் மீதான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு விசாரணையிலும் புதிய ஆதாரங்கள் வெளிவந்தன. ராமு மற்றும் ஹரிதாஸின் சாட்சியங்கள் மிகவும் வலிமையாக இருந்ததால் இறுதியில் நீதிமன்றம் விக்ரமை குற்றவாளி என அறிவித்தது. அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு வந்தபோது சரோஜினி தேவி நீதிமன்றத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இம்முறை அந்த கண்ணீரில் துயரம் இல்லை, நீதி கிடைத்த திருப்தி இருந்தது. அவர் வானத்தை பார்த்து மெதுவாக, ராஜேந்திரா, இன்று உனக்கு நீதி கிடைத்து விட்டது என்று கூறிக்கொண்டிருந்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு ராசிபுரத்தின் அதே பகுதி இப்போது ஒரு சிறிய நவீன நகரமாக மாறியிருந்தது. மருத்துவமனையில் தினமும் நூற்றுக்கணக்கான ஏழை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பள்ளியில் அந்த பகுதி குழந்தைகள் படித்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் அந்த பள்ளியின் வாயிலுக்கு முன்னால் வெள்ளை நிற கோட்டு அணிந்த ஒரு இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் இப்போது அந்த சிறுமி இன்பா அல்ல, மாறாக ஒரு தன்னம்பிக்கை மிக்க இளம் மருத்துவராக வளர்ந்திருந்தாள். அவள் புன்னகையுடன் பள்ளியை பார்த்துவிட்டு சரோஜினி தேவியின் அருகில் சென்று, அம்மா, இன்று நான் என் படிப்பை முடித்து விட்டேன் என்றாள். இதை கேட்டதும் சரோஜினி தேவியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவர் அவளை கட்டி அணைத்து, மகளே, இன்று உன் அம்மா இருந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்றார். அருகில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த ராமுவின் முகத்தில் பெருமிதம் பளிச்சிட்டது. வாழ்க்கை தனக்கு வறுமையை தந்திருந்தாலும் நேர்மை தனக்கு உலகிலேயே மிகப்பெரிய செல்வத்தை தந்துவிட்டது என்பதை அவன் இப்போது உணர்ந்தான். அன்று அந்த பள்ளிக்கு முன்னால் ஒரு சிறிய பெயர் பலகை வைக்கப்பட்டது. அதில் இந்த இடத்தின் அடித்தளம் மனிதநேயத்தால் இடப்பட்டது.
இதை உறுதிப்படுத்துவதில் ஒரு ஏழை வேலைக்காரனின் உண்மையும் ஒரு கோடீஸ்வர விதவையின் இதயத்தில் இருந்த கருணையுமே மிக பெரிய பங்களிப்பாகும் என்று எழுதப்பட்டிருந்தது. ராசிபுரம் மக்கள் அந்த பலகையை படிக்கும் போதெல்லாம் அவர்களின் கண்கள் கசியும். ஏனெனில் ஒரு காலத்தில் இதே இடத்தில் ஒரு உடைந்த குடிசை இருந்ததும் அங்கே ஒரு நாள் மனிதநேயம் உண்மையில் கண்ணீர் வடித்ததும் அவர்களுக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அதே நாளில் இருந்து மனிதநேயம் ஒரு புதிய கதையை எழுத தொடங்கியது. அந்த கதை நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், மனிதன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒருவரது இதயத்தில் கருணையும் நீதியும் இல்லை என்றால் அவரது செல்வம் அனைத்தும் வீணானது. ஆனால் ஒரு ஏழை மனிதன் கூட உண்மையும் துணிச்சலும் கொண்டு எழுந்து நின்றால் அவனால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும். அதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய உண்மை. உண்மையான செல்வம் என்பது பணத்தில் இல்லை, அது மனித நேயத்தில் தான் இருக்கிறது. இப்போது ஒரு நிமிடம் உங்களை நீங்களே ஒரு உண்மையான கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த உடைந்த குடிசையில் வறுமையுடன் போராடி கொண்டிருந்த ராமு, அவனது வயதான தாய் மற்றும் சிறுமி இன்பா இருந்த அதே இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால், அதே இடத்திற்கு சரோஜினி தேவி உண்மையை தேடி வந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? மற்றவர்களைப் போல அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீர்களா? அல்லது ராமுவை போல பயத்தையும் மீறி உண்மையை சொல்லும் துணிச்சலை காட்டுவீர்களா? ஒருவேளை நீங்கள் சரோஜினி தேவியின் இடத்தில் இருந்திருந்தால், 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் கணவரின் மரணம் ஒரு விபத்து அல்ல, அது ஒரு துரோகம் என்று தெரிய வரும்போது உங்கள் முன் நின்ற அந்த ஏழை குடும்பம் உயிருக்கு பயந்தாலும் உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது என்று தெரிய வரும்போது நீங்கள் உங்கள் துயரத்தில் மட்டுமே மூழ்கியிருப்பீர்களா? அல்லது சரோஜினி தேவியைப் போல மனிதநேயத்தை காட்டி அந்த குடும்பத்திற்கு ஆதரவு அளித்து அந்த பகுதி மக்களின் வாழ்வையே மாற்றும் முடிவை எடுப்பீர்களா? இப்போது உண்மையை சொல்லுங்கள். உங்கள் ஒரு முடிவால் ஒரு ஏழையின் வாழ்க்கை மாறும் என்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? உங்கள் பதிலை ஒரே ஒரு சொல்லில் கமெண்ட் செய்யுங்கள். செல்வம் அல்லது மனித நேயம்? உங்கள் பதில் நீங்கள் மனதளவிலும் இதயத்திலும் எத்தகைய மனிதர் என்பதை சொல்லும். இந்த உலகிற்கு பணத்தை விட உண்மையும் மனித நேயமும் தான் அதிகம் தேவை என்று நீங்கள் கருதினால் இந்த கதையை லைக் செய்யுங்கள். நன்றி.